நீங்கள் ஒருத்தரை அதிகமாக நேசிச்சிங்க, அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடமும் கொடுத்தீங்க. அவங்களோட சிரிப்பு, மெசேஜ், பேசின வார்த்தைகள் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ அவங்க மாறிட்டாங்க, உங்களை விட்டு தூரமாகவும் போயிட்டாங்க. உங்கள் கூட பேசுகிறதுக்கே யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இன்னும் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துடாதான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பி வருவாங்கன்னு நம்பிக்கையில் காத்துக்கிட்டும் இருக்கீங்க. நிஜமா உங்ககிட்ட கேட்குறேன், அவங்க போனதில் தப்பா, இல்லை நீங்கள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறதுல தான் பிரச்சனை இருக்கா? இந்த கேள்விக்கான பதிலை வீடியோ முடியும் போது நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. வீடியோவோட லாஸ்ட்டில் இதற்கான ஆன்சரும் இருக்குது. வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்க நினைவுகள் மட்டும் ஏன் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது? அவங்க போனதுனால ஏற்பட்ட காயம் இல்லை, அந்த காயத்தை ஆற விடாமல் நீங்கள் அதை திரும்ப திரும்ப தொட்டு பார்க்கறதுல தான் பெரிய வலியை கொடுக்குது. அவங்க ஏன் உங்களை விட்டு போனாங்கங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். வேலை, குடும்பம், எதிர்காலம், இல்லை வெறுமனை அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மாற்றமாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க போனதை விட நீங்கள் அதை ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நீங்கள் பெரிய வழியை கொடுத்துக்கிறீங்க. உங்கள் ஃபோன் கேலரியில் இன்னும் அந்த பழைய ஃபோட்டோஸ் இருக்கா? அவங்களுக்காக நீங்கள் வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்கீங்களா? நீங்கள் இன்னும் அவங்களோட சோஷியல் மீடியாவை செக் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? இந்த மாதிரியான பழைய நினைவுகளை வச்சுக்கிட்டே உங்களை நீங்களே காயப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்க போயிட்டாங்க, இது ஒரு தகவல் இல்லை, இது ஒரு உணர்ச்சி புயல். முதல்ல அந்த வழியை நம்ம ஏற்றுக்கணும். ஏன் இப்படி ஆச்சு? நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இனி என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த கொஸ்டின்ஸ்லாம் நார்மல் தான். நீங்கள் மட்டும் தனியாக இந்த வழியை அனுபவிக்கலைங்க. கோடிக்கணக்கான மக்கள் இதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வாய்ஸ் சொல்லுதா, அவங்க வந்திருந்தா உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல? ஆனால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. அவங்க இல்லாமல் உங்களால் வாழவே முடியாதுன்னு நீங்கள் நம்புறது தான் உங்களோட பெரிய பலவீனமாக மாறியிருக்கு. அவங்க போனது உங்கள் வாழ்க்கையோட பூட்டை திறந்தது மாதிரி தான். அதுக்கப்புறம் இருக்கிற உலகத்தை நீங்கள் பார்க்காம அந்த மூடின கதவையே தான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையவே மூடின கதவை உடைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்கள் மனசை விடுவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம ஏன் அவங்க நினைவுகளை இவ்வளோ பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் இருக்குது. நம்ம மூளை நமக்கு சந்தோஷம் கொடுத்த விஷயங்களை திரும்ப திரும்ப நினைக்கும். ஒரு அழகான காதல், அதில் கிடைச்ச சந்தோஷம், பாதுகாப்பு, இதை எல்லாத்தையும் நம்ம மூளை மறக்கவே மறக்காது. அதான் நம்மளை திரும்ப திரும்ப அந்த நினைவுகளுக்குள்ளே இழுத்துட்டு போகுது. இது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். சாக்லேட் சாப்பிடும் போது டோப்பமைன் கிடைக்குது இல்லை, அதே டோப்பமைன் தான் நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும் போதும் கிடைக்கும். அதனால தான் அவங்க போனதுக்கு அப்புறமும் அந்த சந்தோஷத்தை திரும்ப அடையணும்னு நம்ம மனசு ஏங்குது. இது ஒரு போதைப் பொருள் அடிமைத்தனம் மாதிரி தான். போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு முதல்ல அந்த பொருளை விட்டு விலகி இருக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த டோப்பமைன் ட்ரிகர் ஆகிற மாதிரியான எல்லா விஷயங்களும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீக்கணும். அவங்க போனதுக்கான காரணத்தை தேடாதீங்க. அவங்க ஏன் போனாங்கங்கிறது அவங்களோட பிரச்சனை. நீங்கள் ஏன் இன்னும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்கங்கிறது உங்களோட பிரச்சனை. இதை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வலி போயிடும். ஆனால் காலியான ஒரு பாட்டிலில் திரும்ப திரும்ப திறந்து அதிலிருந்து எதுவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதே மாதிரி தான் இதுவும். அவங்க இல்லாத வாழ்க்கையில் அந்த பழைய சந்தோஷத்தை தேடாதீங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறது? இந்த வழியிலிருந்து வெளியே வரத்துக்கு என்ன வழின்னு பார்ப்போம். இதுக்கு 3 முக்கியமான ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டாப் அண்ட் டெலீட். ஒரு தடவை மெசேஜ் பண்ணி பார்ப்போம். அவங்க ப்ரொஃபைலை மட்டுமாவது ஒரு டைம் பார்ப்போம். இதுதான் உங்களை திரும்ப பழைய வழிகளுக்குள்ளே இழுக்கும். எல்லா தொடர்புகளையுமே முற்றிலுமாக தூண்டிங்க. ஃபோன் நம்பர், சோஷியல் மீடியா, ஃபோட்டோஸ், கிஃப்ட்ஸ் எல்லாமே. இது கஷ்டம்தான், ஆனால் இதுதான் முதல் படி. ஸ்டெப் நம்பர் 2, சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். அவங்க உங்களை விட்டு போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அது உங்களோட லைஃபோட நெக்ஸ்ட் சாப்டருக்கான ஆரம்பம். அவங்க இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேங்கிற எண்ணத்தை மாற்றி, அவங்க நம்மளை விட்டு போனாலும் அதுக்கப்புறம் நான் ஒரு புது மனுஷனாக மாறுவேன்னு முடிவு பண்ணுங்கள். நியூ ஃபோக்கஸ். உங்கள் டைம், உங்கள் எனர்ஜி எல்லாத்தையுமே உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம், லைக் ஒரு லாங்குவேஜ், ஒரு கேம், அந்த மாதிரி. அது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை லிஃப்ட் பண்ணும். நீங்கள் ஒரு காரோட ஸ்டியரிங் வீலில் உட்காந்துருக்கீங்க, ஆனால் பின்னாடி பார்த்து காரை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. எப்படி போக முடியும்? அதே மாதிரி தான் இதுவும். முன்னாடி பார்த்து ஓட்டுறதுக்கு முதல்ல நீங்கள் பின்னாடி பார்க்குறத நிறுத்தணும்.
அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் லைஃப்பில் ஒருத்தர் இல்லாததால் உங்கள் வாழ்க்கை நின்று போயிடாது. ஒரு கதவு மூடுனா 1000 கதவுகள் திறக்கும். இந்த வழி உங்களோட பெரிய பலமாக மாறும். இந்த அனுபவம் உங்களோட அடுத்த உறவை இன்னும் அழகாக்கும். நீங்கள் இப்போது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் ஒரு உண்மையான ஆழமான அன்பை கொடுத்துருக்கீங்க. அந்த அன்பு ஒருபோதும் வீணாகாது. அதை இப்போ உங்களுக்குள்ளே கொடுங்க. நீங்களே உங்களை பாசமாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். உங்களுக்கே நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக மாறணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல உணவு பழக்கத்தை கடைபிடிங்க. ஆரோக்கியமான உடல் ஒரு ஆரோக்கியமான மனசுக்கு முதல் படி. ஏதாவது புதுசாக கற்றுக்கோங்க. உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா புக்ஸை ரீட் பண்ணுங்கள். அறிவு தான் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனிமையில் இருந்து வெளியே வர்றதுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் இன்னும் உங்களை நேசிக்கிற நிறைய நல்ல மனிதர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் செல்ஃபோன் பேட்டரி காலியாகும் போது சார்ஜ் போடுவீங்க தானே, அதே மாதிரி தாங்க உங்கள் மனசில் இருக்கிற சக்தியும் தீர்ந்து போயிட்டுருக்கு. இப்போது அதை சார்ஜ் பண்ணுற நேரம் இதுதான். உங்களை நீங்களே கவனிச்சுக்கிறது தான் அந்த சார்ஜரும் கூட. நீங்கள் அவங்கள மன்னிக்கணும். அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏன் போனாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க செஞ்சது அவங்களோட விருப்பம். அவங்களோட வாழ்க்கையில் அது சரியாக கூட இருந்திருக்கலாம். அதை நாம் ஏற்றுக்கணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்தது ஒரு நல்ல அனுபவம். அதில் உள்ள நினைவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்கங்கிற உண்மையை ஏற்றுக்கோங்க. அவங்கள மன்னிச்சிருங்க. ஆனால் அதை விட முக்கியம் நீங்கள் உங்களையே மன்னிக்கிறது தான். நான் இன்னும் ட்ரை பண்ணியிருக்கலாமோ, நான் ஏமாந்து போயிட்டேனோன்னு உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. நீங்கள் உங்களோட முழு அன்பையும் கொடுத்தீங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் நல்லவங்க. அவங்க தான் அதை புரிஞ்சிக்கல, அவ்வளவுதான். உங்களோட மனசுல இருந்து எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுங்க. உங்களோட ஃப்யூச்சர் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். அவங்க போனதில் தப்பா, இல்லை நீங்கள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறதுல தான் பிரச்சனையா அப்படின்னு. அதுக்கு பதில் அவங்க போனதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறமும் நீங்கள் உங்களோட சந்தோஷத்தையும் அமைதியையும் அவங்க கையில் கொடுத்தது தான் உங்களோட தப்பு. உங்கள் வாழ்க்கைக்கான சாவி இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் மனசுக்குள்ள அந்த சாவியை எடுத்து உங்களை விடுவீங்க. முடிஞ்சு போன ஒரு அத்தியாயத்தை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருந்தா அடுத்த அத்தியாயத்தை எப்போதான் எழுதுறது? அவங்க போனது முடிஞ்சு போன விஷயம். ஆனா நீங்க இன்னும் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் உங்க வாழ்க்கையை நிப்பாட்டி வச்சிருக்கு. நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க இன்னும் இதே சோகத்துல இருக்க போறீங்களா, இல்ல அந்த வழியை கடந்து புது வாழ்க்கையை தொடங்க போறீங்களா? உங்களோட பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேரும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. உங்க வாழ்க்கையோட புதிய தொடக்கத்தை இன்னைக்கே தொடங்குங்க. இன்னும் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.